உங்கள் சரவணன். நம்மளோட யூடியூப் சேனலில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சம்மந்தமான அனைத்து தகவலுமே கொடுத்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கி காலையில் நம்மளுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் கிடைச்ச ஒரு தகவல். சொல்லப்போனால் இதோடைய அப்டேட் ஜூலை 16 இன்றைய தேதியில் காலைல ஏர்லி மார்னிங் 1 AM அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இதை பற்றியான அறிக்கை என்ன சொல்லுது, இதோட இமேஜ் பேக்ரவுண்டில் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்ன சொல்லியிருக்கிறோன்னா, நீட்டு தேர்வு நடைமுறையில் தோல்வி இல்லை. ஸோ நாங்கள் நல்லா தான் கண்டக்ட் பண்ணுறோம், எங்களுடைய ப்ரோட்டோக்கால்லையும் நடத்தின ப்ரொசீஜர்லையும் எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்றத பற்றி உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சிபிஐயோட அறிக்கையில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட மெத்தடாலஜி ப்ரோட்டோக்காலில் அவங்க நடத்துகிற மெத்தடாலஜி, கொஷின் பேப்பர் செட்டிங்ஸு, இதில் எதுலையுமே எங்கேயுமே தவறு நடக்கலை அப்படின்றத சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம அரசியல் பற்றியோ நம்ம எதுவாக பேச போகிறது இல்லை. இது மூலயமா நமக்கு இந்த வீடியோட எண்டில் என்ன அவுட்கம் வரப்போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்கிறேன், முழுமையாக கேட்டுக்கோங்க. ஸோ இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட்டு நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு ஒட்டுமொத்த தேர்வு நடைமுறையின் தோல்வி அல்ல. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் நடத்துகிற என்டிஏ எக்ஸாமில் பர்டிகுலராக ப்ரோட்டோக்காலில் எந்த ப்ரொசீஜரில் எந்த ஒரு தவறும் கிடையாது, நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கிறோம். தேர்வை குறை கோருவதற்கு அரங்கேற்றப்பட்ட சதி என சிபிஐ தெரிவித்துள்ளது. சொல்லப்போனால் அரசியல்வாதிகளும் அதை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பலை, இதை குலைக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ரெகுலராக மிஸ்டேக் பண்ணுறவங்க இதை பண்ணல, புதுசாக இதை முயற்சி பண்ணி இந்த எக்ஸாமை நம்ம டிவைட் பண்ணணும், எக்ஸாமை குலைக்கணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. மே 5 நடந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் தேர்வுக்கு முன் கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் ஆள் மாறாட்டம் உட்பட பல்வேறு மோசடிகள் நடந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதுவரை 6 வழக்குகளை சிபிஐ பதிவு செய்துள்ளது. அதில் பட்டியலில் பார்த்திங்கன்னா, விசாரணையின் விரிவான அறிக்கை சீலிடப்பட்ட கவரில் வைத்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ சப்மிட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. சிபிஐ தரப்பில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது, வினாத்தாள் எப்படி வெளியானது, அது என்ன டைமில் வெளியானுச்சு, வெளியானதுல இருந்து எவ்வளோ நேரம் அது சுட்டுனுச்சு, அதனால் எவ்வளோ பேர் இதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டாங்க, அதை பற்றிலாம் கிட்டத்தட்ட 100% உறுதியான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளோம் அப்படின்னு சொல்லி சிபிஐசியில் சொல்கிறாங்க. சரிங்களா? இதனால் பலன் அடைந்தோர் பட்டியலை வரும் 17ஆம் தேதி விசாரணையின் போது, இது 17ஆம் தேதின்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக 17ஆம் தேதியில் 18ஆம் தேதி 17ஆம் தேதி ஹாலிடேன்றதுனால 18ஆம் தேதி காலையில் ஒரு 10:30 மணியை போல் இந்த கோர்ட் கேஸில் நம்ம ஃபைனல் முடிவுகளை எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த டேட்டில் யார் யாரெல்லாம் இதில் அடங்கும், யார் யாரெல்லாம் பலன் அடைந்திருக்கிறாங்க, யார் யாருக்கெல்லாம் கொஷின் பேப்பர் கிடச்சிது, அதை பயன்படுத்தி எத்தனை பேர் எழுதுனாங்க, அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான அறிக்கைகள் 18ஆம் தேதி எதிர்பார்க்குறாங்க. உங்களோட இறுதி விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம், அதன் பின் நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ 18ஆம் தேதி சிபிஐ சைட்லேருந்து அவங்களுடைய விசாரணை ரிப்போர்ட்டை கொடுக்கறதாகவும் 18ஆம் தேதி ஃபைனலாக உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு முடிவுகள் எதிர்பார்க்கலாம். அதே போல் இவங்க ரெகுலராக இந்த க்ரைமில் ஈடுபடுறவங்க இது பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில தனி நபர்களே இதை செய்துள்ளார்கள், பர்பஸாக என்னுடைய பையனோ என்னோட குழந்தையோ இல்லை சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பணத்தை வாங்கியோ இது மாதிரி பண்ணதா இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லுது. சரிங்களா? அதே போல் இந்த ஆள் மாறாட்டத்தை பண்ணவங்க, அதே போல் இதை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினச்சவங்க, அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவங்களுடைய தகவல்களை கையில் வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தவறு பண்ணவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்களுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை பற்றி கோர்ட்டு தான் முடிவெடுக்கணும், அதை எல்லா அறிக்கைகளும் நாங்கள் சிபிஐ சைட்லேருந்து உங்களுக்கு 18ஆம் தேதி கோர்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே போல் கொஷின் பேப்பரை டைப் பண்ணுறதோ இல்லை கொஷின் பேப்பர் அச்சடிக்கிறதோ அங்கேருந்து மிகவும் சேஃப்டியான ப்ரோட்டோக்கால் தான் இருக்குது, அங்கேருந்து வெளியில் வரல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் என்டிஏ நீட் எக்ஸாமுடைய நடைமுறைகளோ நடத்துனதான எக்ஸாமுக்கோ எங்கேயும் தவறு நடக்கலை அப்படின்றத பற்றி சிபிஐ சொல்லியிருக்கிறதா இங்கே இருக்கிற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நான் என்னுடைய பர்சனல் கருத்து என்னவாக இருக்கலாம், என்ன மாதிரியான அப்டேட்டாக இருக்கலாம்னு எதிர்பார்க்குறேன்னா, 18ஆம் தேதி கோர்ட்டோட ஆர்டரில் அவங்க கண்டிப்பாக இதை அப்படியே பயன்படுத்தி அவங்க எக்ஸாம்
நடத்தி முடித்த இந்த மார்க்கை பயன்படுத்தி மார்க்கை வச்சு அவங்க கவுன்சிலிங் நடத்துவதற்கோ பர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸப்ட் இங்கே எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்துச்சோ அந்த தவறு பண்ண அந்த மாணவர்களை பனிஷ்மெண்ட் கொடுத்தோ இல்லை இனிமேல் அவங்க இனிமேல் நீட் எக்ஸாம் எழுதக்கூடாதுனோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களோ அப்படின்ற எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக திரும்ப நீட் எக்ஸாம் வராது அப்படின்றதுக்கு இதில் சில தகவல்கள்லாம் நமக்கு இன்டெரக்டாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக திரும்ப நீட் எக்ஸாம் இல்லைன்ற விஷயத்துலேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுங்க. நம்பர் 1. நம்பர் 2, எக்ஸாம் ஒரு வேளை நடத்தினாலும் கூட தமிழ்நாட்டு மாணவர்களுக்கோ நம்மளுடைய மாணவர்கள் யாருக்கும் அது பொருத்தமாக இருக்காது. தவறு நடந்த மாநிலங்களான ஜார்க்கண்டோ பீகார் மாநிலங்களுக்கோ ஒருவேளை ஹைகோர்ட் வந்து திரும்ப எக்ஸாம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். ஒருவேளை அப்படி எக்ஸாம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா சில நாட்கள் டைம் கொடுத்து எக்ஸாம் நடத்தி வேல்வேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் ஆரம்பிக்கப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ இதுதான் கரண்ட் சினாரியோ. ஸோ வர 18ஆம் தேதி நம்மளுடைய யூடியூப் சேனலில் முடிஞ்சால் நேரடியாகவே இந்த நீட் எக்ஸாமுடைய அப்டேட்டு ஹைகோர்ட் என்ன சொல்லுது, சிபிஐ என்ன சொல்கிறாங்க, அந்த டைம் டு டைம் லைவாகவே ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கிறோம். இருந்தாலும் கூட அது சம்மந்தப்பட்ட வீடியோ கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்துடும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த தகவல்கள் வரும்போது நம்ம சந்திக்கலாம்.